ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோமதி. வாங்க இன்றைக்கி என்ன சோப்பு செய்ய போகலான்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற ஆலிவ் வெஜிலும் வேப்பிலையும் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி காஸ்டிக் சோடா ரெடி, கிளிசரின் நாலு எடுத்து வச்சிட்டோம். நமக்கு பிடிச்ச டவுஸ் மில் தான் இன்றைக்கி நம்மளாமா. வாங்க ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஆயில் எடுத்து வச்சுட்டேன். ஆயிலில் நம்ம பண்ணணும்னா அரைச்சி வச்ச ஆலிவ் வெஜிலும் வேப்பிலையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்கின்ல நார்மலாக நம்ம தேய்ச்சோடனே நமக்கு வந்து ஷைனர் வெயிலில் இருக்கா நமக்கு ஒரு மாதிரி இருக்காது இல்லையா, அதில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து டவுஸ் மில்க் ஆகும். இந்த பாட்டிலில் வந்து நம்ம கலக்கிறதுக்கு வந்து இந்த பாட்டிலில் வந்து அடி வரைக்கும் கலக்கிறதுனால இதில் நான் வேறு பாட்டில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுதான் பேஸ். இப்போ ஃபைனலாக பேஸ் காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஒரு 20 minutes நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் நம்மளோட சோப்பு. நம்மளோட சோப் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. வேப்பிலை மற்றும் கத்தாழை. வாங்க நம்ம வந்து ஆக்சுவலி எப்படி ஊற்றலாம் பார்க்கலாம். சோப் பார்த்தீங்கன்னா 18 சோப்ஸ் வந்திருக்கேன். வேப்பிலை மற்றும் ஆலிவேரா. வேப்பிலை அண்ட் ஆலிவேராவை பற்றி யூசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது நான் சொல்லவும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். வீட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். சோப் ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றி ஏதாவது என்கொயரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பண்ணுங்கள். இந்த சோப் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்ணுங்கிறது அவசியமோ அதே மாதிரி மேலே இருக்க தோலோட நம்ம பராமரிப்பும் ரொம்ப அவசியங்க. இந்த மாதிரி ஆர்கானிக் சோப் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பை போத்திட்டு இருக்க தோலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சோப்போட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து நானும் கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.